மகாதேவன் சார், நீங்க சொல்றதுக்கு முன்னாலே எல்லாரும் கையெழுத்து போடுவாங்கன்னு சொன்னீங்க. நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் யாருமே கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. அதானே எவ்வளவு படிச்சு சொன்னேன், இப்படியே மாத்திட்டாளே. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் ஒரு கேஸ் கிடைக்கும்னு நினைச்சேன். கை கேட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு. என்னது நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றா. இந்த காலனியை எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன, காலனியை இடிக்கட்டும் பரவாயில்லைங்கிறா. மகாதேவா, நீ எல்லார்கிட்டயும் சரியாயிட்டு எடுத்து சொன்னியா? என்ன சரியாயிட்டு எடுத்து சொன்னியா? என்ன ஒருத்தர் காலையும் போய் விழ முடியுமா? தப்பில்லை. இந்த காலனியை காப்பாத்துறதுக்காக எத்தனை பேர் காலில் போய் விழுந்தாலும் தப்பே இல்லை. பாட்டி என்ன பேசுறேன் நீங்க? நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒண்ணு இந்த காலனியை காப்பாத்த வேண்டாம். கரெக்ட், இந்திரா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஓய் பிராமணா, இனிமே இந்த மாதிரி ஒத்து ஊதுனே எனக்கு கெட்ட கோபம் வரமாக்கும். இத பாருங்க, நீங்க போய் யார் காலையும் விழ வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம். என்ன மிஞ்சி போச்சுன்னா இந்த ஆத்த காலி பண்ணிட்டு கல்பாக்கத்துல எங்க அம்மையாத்துக்கு பக்கத்துலயே ஒரு வீடு பார்த்துன்னு போயிடலாம். ஐயோ அம்மா, என்ன வாக்கம் சொல்றாய்? நீங்களாம் கல்பாக்கத்துக்கு போயிட்டேன்னா நான் எப்படி டெய்லி ஆத்துக்கு வந்து பாட்டி கையால டிஃபன் சாப்பிடுறது? பிரேமே, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நோக்கு டெய்லி டிஃபன் கூரியர்ல வந்துடும். ஏய், எல்லாரும் சித்த வாயை பொத்திட்டு சும்மா இருக்கேல. இந்த காலனியை விட்டு யாரும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இந்த காலனி அப்படியே இருக்கணும், இருக்கும். ஐயோ பாட்டி, நீங்க என்னவோ முக்காவாசி நேரம் ஹோம்ல தான் இருக்க போறேன். அப்புறம் எதுக்கு இந்த காலனி பத்தி கவலைப்படுறேன்? நான் ஹோம்ல இருந்தாலும் என் நினைவு பூரா இங்க தான் இருக்கு. என் ஜீவன் இங்க தான் இருக்கு. இத பாருங்கோடி, இதெல்லாம் வெறும் சுவர் இல்ல. இந்த சுவத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் கேட்டா எங்க ஆத்துக்கார் உழைச்ச உழைப்ப அது எடுத்து சொல்லும். இது வெறும் சிமெண்ட்டையும் மண்ணையும் குழைச்சு கட்டின செவர் இல்ல, அன்பையும் பாசத்தையும் சேர்த்து குழைச்சு கட்டின செவர். அதனால்தான் 1000 சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்களாம் பிரிஞ்சு போகாம இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கேன். ஐயோ அது இல்ல பாட்டி. இத பாருடி, இந்த சவத்தை இடிச்சாக்க எங்க ஆத்துக்கார் நெஞ்ச கடப்பாரியால குத்துற மாதிரி இல்ல, என் நெஞ்ச கத்தியால குத்துற மாதிரி. இந்த கட்டடத்துல இருந்து ஒரு சங்கல்லு கீழே விழணும்னா இந்த ஜீவன் இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். பட்டி நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்கம்மா, எதுக்கு நீங்க இப்படி உடைச்சு போயிட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அம்மே, நீ இப்படி பேசினா எனக்கு அழுகழுதியா வருது. பாட்டி, நேக்கு ஒரு டவுட்டு. நீங்க ஏதாவது மெகா சீரியல் கண்டினியூஸா பார்த்தேளா? இப்படி ஃபீலிங்கா டைலாக் சொல்றேன். மகாதேவன் சார், நாம ஸ்டே வாங்குறோம், கண்டிப்பா வாங்குறோம். சரி, என்னது யாரும் கையெழுத்து போடாம ஸ்டே வாங்க முடியாதுன்னு தானே சொன்னேன். எல்லாரும் கண்டிப்பா கையெழுத்து போடுவாங்க. எப்படி? எல்லாம் பாட்டிமா கொடுத்த ஐடியா தான். கொஞ்சம் சென்டிமெண்ட்டை டச் பண்ணணும். இதுவும் ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில் தான். என்ன சொல்றேன்? சொல்றேன். பாட்டிமா, நீங்க என்ன பண்றீங்க? என்னது இது? நானும் அப்போ புடிச்சு பாத்துக்கிறேன். இன்னாவோ ஒவ்வொரு மரமா உத்து பாக்குற, இலையெல்லாம் எடுத்து பாக்குற. என்னது இதெல்லாம்? இலையின் நிறம் பச்சையாம்.
அதை அள்ளி செல்ல இச்சையாம். கேட்காதே, அது கொச்சையாம். தீர்ந்தது மனசர்ச்சையாம். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஐய இந்த ஆளுண்ட ஒரே ரோதனையா பூச்சே. எதை கேட்டாலும் சம்பந்தக்கிதோ இல்லையோ ஒரு பாட்டு கட்டுறிய நீ. பாட்டுக்கு கவிஞனாம், பாடையிலே யம தர்மனாம். நானே காலனி பூட புதன்ற காவலில கீறேன். இப்ப வந்து பாட ஏமான்ட்டு இந்த பாரியா. இன்னொரு தபா நீ இப்படி எல்லாம் பாட்டு கட்டுறத பார்த்த இன்னும் செய்யும் நினைக்க தெரியாது. மூஞ்ச பாரு, வேலைக்கு வைக்காத களிச்சட்டி மாதிரி. இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட மாதிரி கடப்பாரு. கடப்பார புதுசு தானே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? கடையில இருந்து வாங்கிட்டு நேரா இங்க தான் வரேன். அப்போ மண்ணு ஒட்டி இருக்கே. அது கடப்பாரியை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 270 ரூபாய். அன்னைக்கு 250 தானே நீ சொன்ன? அது ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 250 தான். சரி, லாபத்துல நஷ்டம் 250 ரூபாய் தான். அப்போ எனக்கு கொடு. என்ன சொல்றீங்க? கடப்பாரிய நான் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். கடப்பாரை வாங்கிட்டு வந்தது நானு. சொன்னது நான் தானே. 250 குடு. என்ன குழப்புறீங்க? எனக்கு குழப்பமே இல்ல, நான் தெளிவா இருக்கேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துனீங்களா? ஐயோ சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சாலே ஏதோ விலங்கு இருக்கு. கவலைப்படாத, நீ கேட்ட மாதிரியே 270 ரூபாவும் நான் கொடுக்கிறேன். 250 ரூபாய் தான் தருவேன்னு சொன்னீங்க. சகாயத்துடைய பணம் கருணாசுக்கு வேணும், ஆனா கருணாசுடைய பணம் சகாயத்துக்கு வேணும். இங்க தான் இடிக்குது. அப்ப கொஞ்சம் தள்ளி நில்லு. இல்ல, 250 ரூபாய்க்கே சிங்கி அடிக்கிறேன். நீங்க எனக்கு 50,000 ரூபாய் எப்படி தருவீங்க? யோசிக்காத, யோசிச்சினோ அப்புறம் குழப்பம்தான் மிஞ்சும். சரி, இதப்படி அத குடு. ஐயா, இதுவும் உன்ன மாதிரியே மொக்கையா இருக்கு, ஆனா நான் சால்வ் பண்ணிடுறேன். தாயமா ஏன் கத்துற? ஏற்கனவே ரயில்வேக்காரங்க வந்து இந்த கால் இடிக்க போறதா சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இப்ப இந்த ஆளு அதுக்கு முன்னாடி இடிச்சு தரமட்டமா ஆக்கிடுவோம் உங்களுக்கு. பாவி பாவி. இடிக்க போகுது ட்ரெயின், அதுக்கு இடைஞ்சலா இருப்பதோ இந்த குயின். நான் பண்ண போற சைனு, அப்புறம் கிளியர் ஆயிடும் நம்ம லைனு. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. இது வேற இடைச்சொற்கள். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. சகாயம், நீ வாய முடியா? கூட சேர்ந்து நீ விழுப்பட ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாரு, முதல்ல இந்த ஆளை துரத்தி அனுப்பு. இந்த ஆளு மூஞ்சா சரியில்லை. இப்படிலாம் சொல்லாதம்மா. இவர் தான்மா இந்த காலனியோட பூர்வீக உரிமையாளர். அது ஒண்ணு இப்ப இல்ல, என்னைக்கோ ஒரு காலத்துல இந்த ஆளு சுல்தானு, இப்ப இவன் சைத்தானு. மூஞ்ச பாரு, அவங்க வரதுக்குள்ள இந்த ஆளே இத காலி பண்ணிடுவான் போலகுதே. ஏசட்டும் தூட்டற்றும் கவலை இல்லை, 50,000 காசோலை, வங்கியில் கிடைக்கும் பூமாலை, நான் போனால் உனக்கு காமாலை. தாயமா, இது மாதிரி ஒரு அடிச்சேன் கவுத்தன்னு அனுப்புறது அவ்வளவா நல்லா இல்ல. எனக்காக இந்த ஒரு வாட்டி விட்டுடு. இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த பார் சகாயம், உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த ஆளை கம்முன்னு விட்டு போறேன். இன்னொரு தபா இந்த ஆளு காலனிக்குள்ள பாட்டு கட்டிக்கினே காலி சவுத்தை இடிச்சுக்கின்னு இருந்தா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. மூஞ்சா பாரு. அப்பா, இந்த பேஜாரை சமாளிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுது. சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலைங்க. ஒரு கடப்பாரை கேட்டீங்க, 50,000 ரூபாய் தரேன் சொல்றீங்க. என்ன சார் மேட்டர்? சகாயோ, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா
நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சொல்ல மாட்டேன். அத ரகசியமா வச்சுப்பியா? படு ரகசியமா வச்சுப்பேன். நானும் அப்படித்தான். ரகசியத்தை வெளியிலயே சொல்ல மாட்டேன். நான் வரட்டா? எங்க பரப்பிட்டீங்க? போகும்போது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு தானே போவீங்க. கேட்காதே என்னிடம் மேட்டர். இந்த காலனியில் இல்லை வாட்டர். தாயம்மா என்னுடைய சிஸ்டர், அவளுக்கும் கொடுப்பேன் நான் குவார்ட்டர். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. சரவணா, உண்ணாவிரத ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தினாகிறீங்களா? எல்லாத்துக்கும் ரெடியாகிறாங்க. அப்படியே நீ என்ன பண்ற, சென்டர்ல ஒரு 3 அடி நீளத்துக்கு ஒரு பெஞ்சை போட்டுரு. வயலட் கலர்ல ரத்ன கம்பளம் மாதிரி சென்டரா ஒன்று விரிச்சிடு. இவ்வளோ ஹைட்டு வேண்டாம், ஒரு 1.5 அடிக்கு மைக்க வச்சிரு. சவுண்டு ஸ்டீரியோ எஃபெக்டோட கும்முன்னு இருக்கணும். கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதுங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? என்ன கேள்வி? உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டாமா? யாரு நீங்களா? வேற யாரு? என்னையா பண்ணிடுறீங்க? அது ஒன்றும் இல்லை தாயம்மா. இந்த உண்ணாவிரதத்துக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து இவங்க பாட போறாங்களா? ஐயோ ஐயோ, இது ஆரம்பிச்ச உடனே காலையிலேயே போய் இந்த அம்மா வீட்டு வந்து பாட வைக்கணும்னு நான் நினைச்சுக்கினே இருந்தேன். நல்ல பொண்ணுமா. ஆனா பாருமா, இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பூனாமால பூனாமா. எந்த பூனா? அதாம்மா, அந்த பில்டிங் எல்லாம் கட்டி கொடுன்னு சொல்வாரு ஒருத்தர். அந்த வீட்டு அம்மாவுக்கு காப்பியில நம்ம சந்தேகமா. காப்பில என்னம்மா சந்தேகம்? டிகாக்ஷன் வச்சுக்கணும், பால் காய்ச்சி வச்சுக்கணும், சக்கரை எல்லாத்தையும் ஒன்னா கலந்தா காஃபி. நானும் இதுதான் சொன்னா. அந்த அம்மாக்கு அந்த காப்பி இல்லையா? நீ நம்ம பாடுவியாமே காப்பி ராகமா? அதேதான். அதுல பெரிய சந்தேகமா. உன்னை கூப்பிடுது. உடனே போய் தீர்த்துட்டு வரேன். அப்பா நல்ல வேலை, கரீட்டு நேரத்துல இந்த போனாமா நம்மளை காப்பாத்தினாங்க. யோ, பவனாமா காப்பாத்தல, தாயம்மா காப்பாத்தனா. என்ன சொல்ற? அந்த அம்மா இங்க வந்து பாட போதுன்னு தெரிஞ்சு நான் தான் இப்படிலாம் சும்மா ரீல் விட்டேன். பொய் சொன்ன. அது உனக்கு சொல்லியா தரணும். வா வா வா, ஐயர் வீட்டுல போய் கூட்டு வந்துடுவாங்க. வாங்க வாங்க, பாத்து 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 பாத்து. கொஞ்சம் கொஞ்சம் வா. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, டெஸ்டிங் 1 2 3. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? மெதுவா பேசியா, காது ஜவ்வு கிழியுதுல. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். சத்தமா பேசு, ஒண்ணுமே கேட்கல. ஏய் என்னடி விளையாடுறியா? சத்தமா பேசினா மெதுவா பேசுன்ற, மெதுவா பேசினா சத்தமா பேசுன்ற. புரிஞ்சுக்கையா, சத்தமா மெதுவா பேசணும். வழக்கம் போல குழப்ப ஆரம்பிச்சிட்டா. அது எப்படி சத்தமா மெதுவா பேச முடியும்? சரி, நீ பேசல. ஏய் சரவணா, என்ன பண்ணிட்டு இருக்காய்? எப்போ உண்ணாவிரதம் ஆரம்பிக்க போறோம்? ஆரம்பிச்சிடலாம். என்ன அவசரப்படுற? பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, தோழர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, இங்கு கூடியிருக்கும் கோடான கோடி மக்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். இது என்ன அரசியல் மீட்டிங்கா? ஓவரா தெரியல உனக்கு? இருக்கிறது 10 பேரு, கோடானு கோடியா. ஒழுங்கா பேசியா? வாங்க அந்த டம்முனே. கருணாகரன் காலனி வாழ் காலனி மக்களே, இங்க நம்ம காலனியில் இருக்கிற ஐயர் வீட்டை சேர்ந்த ஐயர் பாட்டிமா. சரவணா, ஐயராத்துல ஐயர் பாட்டி இல்லாம ஐயங்கார் பாட்டியா இருப்பா. கம்மியா ஐயா, குறுக பேசாத. அப்பால டிஸ்டர்பன்ஸ்ல நான் மறந்து போயிடுவேன். இங்க ஐயர் வீட்டுல இருக்கிற ஐயர் பாட்டிமா உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. இன்னத்துக்கு நான் சொல்றேன்.
இன்னாத்துக்குன்னா இந்த காலனியை இடிக்க போறதா ரயில்வேக்காரங்க சொல்லிக்கிறாங்க. அத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த காலனில இருக்கிற சில கருங்காலிங்கோ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. தொட்டு நீங்க எல்லாரும் கையெழுத்து போற மட்டும் நம்ம பாட்டிமா உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. பாட்டிமா மட்டும் இல்ல, ஐயர் வீட்டுல இருக்கிற பெரிய ஐயரு, சின்ன ஐயரு, பெரிய ஐயரம்மா, இந்திரா அம்மா எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. நீங்க யார் எது குத்தாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நீங்க ஜூஸ் குத்தாலும் சரி, பிரியாணி குத்தாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல இருந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி வந்து குத்தாலும் சரி, இவ்வளவு ஏன்பா பெரிய இருக்கு. நீங்க மிளகா பஜ்ஜி குட்டா கூட நோ டச். சரவணா, என்னது ஏற்கனவே வயிறு காஞ்சுன்னு இருக்கு. இந்த நேரத்துல எல்லா ஐட்டத்தையும் சொல்லி பசியை கிளப்பி விட்டுட்டாய். அது வேற ஒண்ணும் இல்ல. ஐயரே அதான் பேச போறாரு, பேசுங்க. வந்து அதாவது இப்போ சரவண சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்பெஷல் ஐ மீன் பாட்டி உண்ணாவிரதம் இருக்கா. ஏன் நம்ம எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கோம். சோ இப்ப எல்லாருக்குமே ஸ்பெஷல் மீல்ஸ் இல்ல இந்த காலனியை காப்பாத்தியா. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் கையெழுத்து போட்டேன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷல் இல்ல, எல்லாரும் இந்த காலனியை காப்பாற்ற முடியும்னு சொல்ல வந்தேன். அடுத்ததா நம்ம ஐயரம்மா பேச போறாங்க. வாங்க 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 வாங்க. ஏமா என்ன பண்றீங்க? தாய்மா, நான் ஸ்பீச் கொடுக்க போறேன். எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருப்பா. ஸ்மார்ட்டா இருக்க வேண்டாமா? அதான். ஹே தாய்மா, இந்த டிவி காரெல்லாம் வரலையா? Ladies and gentlemen, we have all gathered here for a cause. I request your support for this cause. ஏமா இது என்ன காலேஜ் மீட்டிங்கா? காலனி மீட்டிங்மா. தமிழ்ல பேசு. என் லெவல்ல இருந்து ரொம்ப தான் இறங்கி வர வேண்டியிருக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, காமு பாட்டி உண்ணாவிரதம் இருக்கா. அந்த உண்ணாவிரதத்துல நாங்க எல்லாரும் கலந்துக்கிறோம். உண்ணாவிரதம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உண்ணாவிரதம்னா சாப்பிடாம இருக்கிறது தான் உண்ணாவிரதம். இந்த சாப்பாடுன்றது லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சன்னா மசாலா, பன்னீர் மசாலா, இது மாதிரி ரிச் ஐட்டம்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மாசத்துல ஒரு நாள் தான் சாப்பிடணும். மத்தபடி இந்த பச்சை காய்கறி, கீரை வகைகள் இதெல்லாம் தான் நாம சாப்பாட்டுல. ஏமா, இது என்ன டிவில வர சமையல் கலை நிகழ்ச்சியா? உண்ணாவிரத போராட்டம். ஏதோ அப்படியே கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன். பொறுக்காதே உனக்கு. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சமைக்கலாம். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். உங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது. வாழ்க காமு பாட்டி, வளர்க இந்திராவின் சமூக சேவை. நன்றி, வணக்கம். போங்க போங்க, மீட்டிங் முடிச்சு போங்க. அடுத்ததா நம்ம பெருசு பெரிய ஐயா ஸ்பீச் கொடுக்கும். ஐயா வா. வந்து அதான் ஏற்கனவே வந்துட்டிய, அதுக்கப்புறம் என்னதுக்கு வந்து வந்து எதனா பேசு. அது இல்லை, எங்க அம்மை பட்டி கிடக்கவே மாட்டா. தானும் பட்டி கிடக்க மாட்டா, மத்தவாளையும் பட்டி போடவே மாட்டா. அன்னபூர்ணி, காமதேனு, அவ பட்டி இருக்கான்னா எனக்கு அழுகழுகையா வருது. அம்மே ஐயரே, ஐயோ மயக்கம் கொடுத்துருப்போம். என்னயா இந்த ஐயரே?
அடுத்ததா நம்ம ஐயரம்மா பேச போறாங்க. கொஞ்சம் போட்டுங்க. போதும் போதும் போதும். ஏன் பாண்டியா, இன்னைக்கு நிஜமாவே நீதான் சமைச்சியா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கு அதான். அதுவா, அது என்னோட கைமணமும் சேர்ந்துருக்கு, அருக்கானோட கைப்பக்கமும் கூட சேர்ந்துருக்கு. அருக்கான் இவ்வளவு அருமையா சமைப்பாளா? என்ன ஜெயலர் மாமா அப்படி கேட்டுட்டீங்க? கார குழம்புல இருந்து கருவாட்டு குழம்பு வரைக்கும் நான் நல்லாவே சமைப்பேன். அப்படியா? அவன் டெய்லி ஒரு ஐட்டமா சமைச்சு போடு, ருசி பார்த்துருவோம். எல்லாரும் கையெழுத்து போடுவோம். இவ என்னமோ பைத்தியக்காரத்தனமா உண்ணாவிரதம் இருக்கா? நமக்கு என்ன ஆச்சுன்னு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டே அது ஜீரணமே ஆகாது, புழு நெளியும். எங்களுக்கு பதில் சொல்லனாலும் அந்த புழுவுக்கு பதில் சொல்லணும். ஏங்க நீங்க ஏங்க கை எடுத்துட்டீங்க? சாப்பிடுங்க. இல்ல பாண்டியா, அங்க வயசான அம்மா உண்ணாவிரதம் இருக்கும்போது நாம் இங்க சாப்பிடுறது அவளுக்கு நல்லா இல்ல பாண்டியா. ஏங்க என்னங்க அவங்க ஏதோ பேசி போட்டோம், அதுக்காக நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏங்க நீங்க பசி தாங்க மாட்டீங்க பாவம். பாண்டியா, மனுஷனுக்கு பசியை விட மற்றவங்க உணர்வை மதிக்கிற பண்பு தான் முக்கியம். நான் இன்னைக்கு சாப்பிட போறது இல்லை. ஏங்க முதலாளி நீங்க சாப்பிடுனா தொழிலாளி நான் எப்படி சாப்பிடுறது? நான் சாப்பிட மாட்டேங்க. தப்பு தப்பு மாமா, நீ வயித்த காய போடக்கூடாது. நீ சாப்பிடலனா என் நிலைமை என்ன ஆறுது? நீ கொட்டிக்கா, உன்னை யார் கேட்டது? என்ன எதுக்கு இருக்கிற? அஸ்கு புஸ்கு, நீ சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டு இருக்கேன்? சரி சாப்பிடாத. நீ வா, நீ வந்து உட்காரு, நீ சாப்பிடு. உண்ணாவிரதம் அது மண்ணாது, நீ உட்காரு. அதுக்கா நீ நான் சொல்றதை கேளு. நீ சும்மா இரு, நான் சொல்றதை நீ கேளு மாமா. பசிக்கல இருக்கானே. பரவாயில்ல, நீ சாப்பிடு. நான் உனக்கு பசிக்கும். சாப்பிடு மாமா, சாப்பிடு சாப்பிடு. என்ன ஜெயலன் மாமா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி பார்க்காதீங்க, மாமாக்கு வயிறு வலிக்கும். திரும்பிக்கோங்க. நீ சாப்பிடு மாமா, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அடி பாவி, சோத்துல சாணிய போற மாதிரி பாண்டியன் வாயில இப்படி சோத்தை வச்சு அடைக்கிறியே. எனக்கு என்னமோ நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே விதவையாருன்னு நினைக்கிறேன். பாண்டியா, நீ பாவண்டா. சாப்பிடு மாமா, இல்லன்னா என்ன மாதிரி அழிஞ்சு போயிடுவேன். உனக்கு முட்டை மீன் எல்லாம் ஆக்கி தரேன். சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு மாமா, சாப்பிடு சாப்பிடு. கீரை வைக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு.